अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अन्नपूर्णोपनिषत् 4வது அத்தியாயத்துல 72வது மந்திரம். சமாதிக்கான சாதனங்கள் சொல்லிட்டு வர இடத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். தது அமலம் அரஜம் ததாத்ம தத்துவம் தது அவகத உபசாந்தி ஏதி சேத அவகத விகதைக தத் சுரூப பாவபய முக்த பதோசி சமயகேவ. தது அந்த ஆத்ம தத்துவமானது அமலம் அரஜம் தோஷமற்றது, தது ஆத்ம தத்துவம் தத் அவகதம் அதை தெரிஞ்சின்ற உபசாந்தி ஏசி சேத மனசு சாந்தியை அடையும். அவகத விகத ஏதத் சுரூப அவகத விகதைகதத் சுரூப. இதுல அவகதம் அப்படின்னா ஞானம், அவகத சமகாலம், விகத சுவாதிரிக்த சுரூப. அதாவது அந்த ஆத்மாவை தெரிஞ்ச க்ஷணத்துல அனாத்மா தோணாது. இப்ப நம்ம எதுக்கு ஒரு பொருளை பார்க்கிறோம்னா அந்த பொருளும் பார்க்கிறோம், அதனுடைய குணம், அதனுடைய ஆசிரியம், அப்படிப்பட்டதான அந்த சம்பந்தங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஆனா ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் தெரிஞ்சு கொடுத்தன அனாத்மா எதுவும் ஆத்ம பின்னம் எதுவும் தெரியாது. அது அவகத அவகதி சமகாலம் விகத சுவாதிரிக்த ஸ்வரூபோ பூத்வா கிருதகிருத்தியோ பவசின்னு வியாக்கியானத்துல எழுதுற. அவகத அது இப்படி பிரிச்சுக்கணும். அவகத சமகாலம்னா அவகத அவகதம் அவகதம் சேது விகத ஏக தத் சுரூப. விகதம் விகதம் என்ன விகதம் நமக்கு தெரியாம போகுது. எது ஏக தத் சுரூப, அதை தவிர வேற எதுவும் தெரியாம போகுது. அவகத விகதைக தத் சுரூப பவபய முக்த பதோசி. அதனால பவபயம் இந்த சம்சார பயத்திலிருந்து விடுபட்ட நிலையை அடைகிறார். சம்யகேவ ஏதேஷாம் துக்க பீஜானாம் தோக்தம் யஜ்ஜன்மயோத்தரம் தஸ்ய தஸ்ய பிரயோகேன சீக்கிரம் தத்பிராப்யதே பதம். இந்த துக்க பீஜங்கள் என்னென்ன துக்க பீஜம் முன்னாடி சொன்னார்? சரீரம்னு ஒண்ணு, அப்புறம் சித்தம், இந்த பிராணஸ்பந்தனம், இந்த பிராணனுடைய அசைவு, இந்த பிராணஸ்பந்தனத்தினால புலன்கள்லாம் வேலை செய்யறது, அதனாலதான் நமக்கு தோஷம் வருதுன்ட்டு அந்த புலன்கள் கொண்டு கொடுக்கக்கூடியதான விஷயங்கள் விஷயானுபவம், அந்த விஷயானுபவத்தினால நமக்கு வரக்கூடியதான வாசனா. ஆக சரீரம், சித்தம், பிராணஸ்பந்தனம், வாசனா, அப்புறம் திருட பாவனா. இந்த சரீரமே நான், மனசே நான், நான் சம்சாரி, இப்படிப்பட்டதான திருட பாவனா. இப்படிப்பட்டதான இவைகள்னாலதான் நமக்கு துக்கம். ஏதேஷாம் துக்க பீஜானாம் புரோக்தம் மயா உத்தரம். இவைகளுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் முன்னாடி நான் வரிசையா சமாதானம், உத்தரம்னு சமாதானம், அதுக்கு பரிகாரம் சொல்லிட்டே வந்திருக்கேன். தஸ்ய தஸ்ய பிரயோகேன சீக்கிரம் தத்பிராப்யதே பதம். முன்னாடி எப்போ ஏதோ சொன்னதுன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா திரும்பவும் சொல்ல போறாரு. இத முன்னாடி சொன்ன சமாதானங்கள், அதாவது பரிகாரங்கள் எல்லாத்தையும் 3 விஷயத்துல கொண்டு வந்து நிறுத்தி அதை 3 மட்டும் அபியாசம் பண்ணா போறோம். ஏன்னா இந்த உபனிஷத்து முதல்ல இருந்தே சாத்தியம் சாதனம் நான் நிறைய சொல்லிட்டே வரேன். எதை அடைய போறோம், அது ஆத்ம தத்துவம் என்ன, அதுக்கு சாதனம் என்ன, அந்த சாதனம் வராம இருக்கிறதுக்கு பிரதிபந்தகம் என்ன, திரும்பவும் இந்த தத்துவம் என்ன, அதுக்கு சாதனம் என்ன, இதே சுத்தி சுத்தி சொல்லிட்டு வந்துருக்கு.
கிரமமா இதுக்கப்புறம் இது வரிசையா இந்த அத்தியாயம் முழுக்க நம்மளுக்கு ஆத்மஸ்வரூபம், அதுக்கு அடுத்த அத்தியாயம் முழுக்க அந்த மாதிரி போகல. இது குரு சிஷ்ய சம்வாதமா இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் போயிருக்குது. அதை நம்ம தான் இழுத்து வச்சு அப்பப்போ பார்த்து புரிஞ்சுக்கணும். இதுல ஆனாலும் இப்ப இந்த அத்தியாயம் கடைசியில் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. இதுதான் பின்னாடி வித்யாரண்ய சுவாமிகள் இதுல ஜீவன்முக்தி விவேகத்துல இதே கிரமத்துல போயிருக்காரு நிறைய இடங்கள்ல. தத்ச பிரயோகேன சீக்கிரம் தத் பிராப்தியதே கரம், அந்த நிலையை சீக்கிரமாக அடைவாய். இது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய இடம் பாருங்க. சத்தா சாமானிய கூட்டிஸ்தே திராகித்யேவ பதே யதி பௌருஷேன பிரயத்னேன பலாத் சந்தியஜ்ய வாசனாம் ஸ்திதிம் பத்னாசி தத்தத்ய சனமபி அக்ஷயார்த்திகா சனே அஸ்மின்னேவ தத் சாது பதம் ஆசாதயசி அலம். இந்த 2 ஸ்லோகமும் சேர்த்து ஒன்னா அன்வயம் பண்ணணும். எப்படி இல்ல, முதல்ல பதார்த்தம் சொல்லிடுறேன். சத்தா சாமானிய கோட்டிஸ்தே எல்லாம் சப்தமி. அந்த சத்தா சாமானிய கோட்டியில் இருக்கக்கூடியது. இந்த கோட்டின்னா அதனுடைய முனைன்னு எடுத்துக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல கோட்டின்ற சப்தத்துக்கு இது சாத்திய கோட்டி, இது சாதன கோட்டி அப்படின்னு சொல்றது உண்டு. கோட்டின்னா அந்த கூட்டம்னு அர்த்தம், அந்த குரூப். இந்த சத்தா சாமானியம் எனக்கூடியதான கோட்டி, அந்த கூட்டத்தில் என்னப்பா சத்தா சாமானியம் ஒண்ணுதானே இருக்கு, அதுக்கு எப்படி கூட்டம் அப்படின்னா சத்தா சாமானியம் ஒண்ணுதான், ஆனால் உபாதியோடு செய்யும்போது வேறையா இருக்கு. எப்படி நம்ம புரிஞ்சுருக்கோம், ஜீவனுக்கு ஜீவனுடைய சைத்தன்யம்னு ஒரு சத்தா சாமானியம் சொல்றோம், ஜீவனுக்கு சாட்சின்னு வேற ஒண்ணு சொல்றோம். ஜீவனும் ஜீவனுடைய சாட்சியம் ஒன்னா வேறான்னு விசாரம் இருக்கு. சைத்தன்யம் ஒண்ணுதான், ஆனா அது பண்ணக்கூடியதான அந்த உபாதி பண்ணக்கூடியதான வேலையினால அது வேற வேறையா தெரியாது. இந்த ஜீவ சைத்தன்யம்னு அது சத்தா சாமானியம். இந்த சாட்சின்னு ஹிருதயத்துல ஒன்று இருக்குன்னு சொல்றாலே அதுவும் சத்தா சாமானியம் தான். இது போராதுக்குன்னு ஈஸ்வரன் ஒருத்தரை சேர்த்து வச்சிருக்கோம், அது ஒரு சத்தா சாமானியம். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சுத்தமான சைத்தன்யம், அதுவும் சத்தா சாமானியம். அப்ப சத்தா சாமானியம்னு சொன்னாலும் அத்வைத்தம்னு சொன்னாலும் உபாதியோட சேரும் போது 10 உபாதி இருந்தா 10 விஷயமும் சேரும். அப்படி இருக்கக்கூடியதான இந்த சத்தா சாமானிய கோட்டிஸ்து இதுல இருக்கு. சத்தா சாமானிய கோட்டியில் இருக்கக்கூடிய கோட்டிஸ்தம் தஸ்மின் சப்தமி கோட்டிஸ்தே பதே யதி திராதித்யேவர். அங்க என்ன பண்ணணும், ஸ்திதி பத்னாசியோட அன்வயம் பண்ணணும். திராதித்யேவர் வேகமாக. இப்ப இந்த சத்தா சாமானிய கோட்டியில் இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஜீவனுக்கு சாரமானது என்ன, வஸ்து வித்யா நான் யார் அப்படின்னு விசாரம் பண்றதோ அதுவும் முன்னாடி சொன்னார். அப்படி இல்லைன்னா இந்த சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பத்தி மட்டும் முடிச்சிருந்து அந்த சாட்சியமான சாட்சியினால் பார்க்கக்கூடிய பொருளுக்கு சாட்சியம்னு பேரு, அந்த சாட்சியம் எல்லாம் நீக்கிட்டு சாட்சி மட்டும்தான் உண்மை அப்படின்னு பார்க்கறதோ, இல்ல இந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய சுரூபம் என்ன அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ ஏதாவது ஒரு வழியில சத்தா இவைகள்ல ஏதாவது ஒண்ணுத்துல அதே எதி திராவித்யேவ வேகமாக. அது ஏன் வேகம்னு சொல்றேன், பௌருஷேன பிரயத்னேன. இது நம்ம தான் முயற்சி பண்ணோம், புருஷகாரம். அதாவது நம்மளுடைய முயற்சியினால் பௌருஷேன பிரயத்னேன எல்லாம் சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஊர் சுத்தினோன்னா ஊர் சுத்தத்தை சுவாமி பார்த்துப்பார். இங்க அப்படி கிடையாது. ஆத்ம தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரயத்தனப்பட்டு தெரிஞ்சுக்கணும். பௌருஷேன பிரயத்னேன. அதனாலதான் யதின்னு அவளை சொல்றது, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு யதனாத் யதி பௌருஷேன பிரயத்னேன பலாத். அப்ப என்ன பண்ணோம், சந்தியஜ்ய வாசனா பலாத் சந்தியஜ்ய. அந்த வாசனைகளை பிடிவாதமா விடணும், கஷ்டப்பட்டு விடணும். ஏன்னா வாசனை அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. எதி ஸ்திதியும் பத்னாசி. அப்புறம் நீ நல்ல நிலைமை அடையப்போற மேல அதை அமைய மாட்டேன். இந்த பாகத்துக்கு எந்த எதின்ற பாகத்துக்கு இது வரைக்கும் அமையும். ஸ்திதியும் பத்னாசி எதி. இதே இந்த நிலையை நீ கட்டியாக பிடித்துக் கொண்டு இருப்பேயானால் திராக்குன்னு ஒண்ணு சொல்றாருல வேகமாக. இது
எப்படி வேகமா பண்ணணும் அப்படின்னா பகுநாம் ஜென்மநாமன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப நாள் முயற்சி பண்ணாதான் வரும் அப்படின்றது முன்னாடியே சொன்னார். இப்ப இது இங்க வரும்போது மட்டும் வேகமாக அப்படின்னா நடுவுல வேற எந்த காரியம் பண்ணாம எந்த அளவுக்கு நம்ம முடியுமோ அந்த அளவு பண்ணலாம். பலன் வேகமா வராம போகலாம். ஆனா நம்மளோட முயற்சி அந்த இதை தவிர வேற எதுவும் பண்ணலன்னா அப்ப அது வேகமா தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேகமா நடக்கிறோம் அப்படின்னா மலை ஏறும்போது வேகமா நடக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் நடக்கிறது, கொஞ்ச நேரம் உட்காருறது, கொஞ்ச நேரம் கதை பேசுறது இருந்துச்சுன்னா வேகமா போல. நீங்க மெதுவா 10 அடியா எடுத்து வச்சு போனாலும் வேற காரியம் பண்ணலன்னா வேகமா போனதாதான் கணக்கு. தரையில நடக்கிற போல மலை மேல ஏறும்போது ஓடணும்னு அவசியம் இல்லை, ஓட முடியாது. ஆனா நடுவுல காரியாந்தர விவகானம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதான் திராகித்யேவ பதே எதி சத்தா சாமானிய கோட்டிஸ்தே பதே எதி பௌருஷேன பிரயத்னேன பலாத்து வாசனாம் சத்ய ஸ்திதிம் பத்னாசி ஏ தத்வஜ்ய. அப்படி பண்றவன தத்வஜ்யன்னு சொல்ற. சனபதி அக்ஷயாத்மிகாம் ஸ்திதி, அந்த ஸ்திதின்றதுக்கு விசேஷம். சனபதி அக்ஷயாத்மிகாம் ஸ்திதிம் பத்னாசி, அக்ஷயாத்மிகாம் ஸ்திதிம் சனமப்பி பத்னாசி. அந்த அழியாததான அக்ஷயமான அந்த ஸ்வரூபத்தில் ஒரு க்ஷணம் மனசை நிறுத்தினாலும் போதும். நிறுத்தினாலும் சனைய அஸ்மின்னேவத சாது, அந்த க்ஷணத்திலேயே எந்த ஒரு க்ஷணத்துல நம்ம ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோமோ, அனுபவிக்கிறோமோ, மனசை நிறுத்துறோமோ, அந்த கேவல சைதன்யம் வாசனைகளை விட்டு அனாத்மா எண்ணத்தை விட்டு பெறும் அந்த ஆத்மா பத்தி மட்டும் நம்ம மனசை நிறுத்துறோமோ, அஸ்மின்னேவ தத் சாது பதம் ஆசாதயசி, நீ அந்த நிலையை அடைகிற. ஆசாதயசி பிராப்னோசி, நீ அடைகிறாய். அலம், அவ்வளவுதான். அதோட பண்ண வேண்டியது அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றாரு நமக்கு, இந்த 4 இல்ல 4 3 இந்த சத்தா சாமானிய கோட்டின்றத 3ஆ வச்சுக்கலாம், 4ஆ வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு. அத்தனை இதுலயும் இவர் வியாக்கியானம் சொல்ல பண்ணுங்க. ஈஸ்வர தத்தே சாட்சி தத்தேவா அப்படின்னு போட்டிருக்காரு. அது ஈஸ்வரன் ஒண்ணு வச்சுக்கலாம், சாட்சின்னு வச்சுருக்கலாம். இவை ரெண்டும் இதுல எது நமக்கு முடியுமோ அதை மனசாங்க நிறுத்தினோமே ஆனால், வாசனைகளை விட்டு நிறுத்தினோமே ஆனால், முயற்சி பண்ணி பண்ணுவோமே ஆனால் நம்ம நீ அந்த நிலையை அடைய போகிறாய் அப்படின்னு சொன்னார். சத்தா சாமானிய ரூபேவா கரோஷி ஸ்திதி மாதராது. இந்த சத்தா சாமானிய கோட்டியில இருக்கிற 2த்துல ஏதோ ஒண்ணு, 4த்துல ஏதோ ஒண்ணுன்னு வேண்டாம். நான் 4ன்றது மற்ற புஸ்தகங்களை வச்சுன்னு சொல்றேன். ஜீவன் ஜீவ சாட்சி, ஈஸ்வரன் ஈஸ்வர சாட்சின்னு இருக்கிறத வச்சுட்டு நான் 4ன்னு சொல்றேன். இந்த வியாக்கியானக்காரர் 2ன்னு போட்டிருக்கார். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு கிரந்தத்திலையும் ஒரு கிரந்தக்காரர் ஒரு மாதிரி சொல்றாரு. அதனால அது பரவாயில்ல, 2னே வச்சுக்கணும். இந்த புத்தகம் பார்க்கும்போது 2 வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க, சாதாரணமா அப்படி சொல்றது. சரி, அந்த எண்ணிக்கையில ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது 2ன்னா என்ன, 4ன்னா என்ன, அதெல்லாம் பார்க்கணும்னா 2 புத்தகம் பார்க்கணும். ஒண்ணு பஞ்சதர்ஷியில வருது. பஞ்சதர்ஷிலே 2 விதமா சொல்லியிருக்காரு. சித்தாந்த சங்கிரகத்துல தீட்சிதேந்திரர் எத்தனை விதமா வேதாந்தத்துல ஒத்துட்டு இருக்கா. ஜீவன் ஜீவசாட்சி, ஈஸ்வரன் ஈஸ்வர சாட்சி, 2 ஒண்ணுதானா, எத்தனை விதமான சைத்தன்யங்கள்ல நம்ம பூர்வாச்சாரிய எல்லாம் ஒத்துட்டு இருக்க. அவ பிரிச்சு வேற வேறையா ஒத்துக்கிறதுக்கு காரணம் என்ன, எந்த இடத்துல எப்படி சொன்னா சரியா நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு அங்கெல்லாம் பிரிச்சு சொல்லிருக்கு. இப்போதைக்கு நம்ம நிறைய இருக்கு, அநேகம் ஒன்று மேல இருக்கு. இங்க ஒரு 2ன்னா வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன சொல்றாரு அடுத்தது, சத்தா சாமானிய ரூபே. இது அந்த ஜீவன் சாட்சி, ஈஸ்வரன் சாட்சி இவைகள்லாம் வேண்டாம். வெறும்னா அந்த சத்தா சாமானிய ரூபம். ரூபேவா கரோஷி ஸ்திதிம் ஆதரா, இந்த சத்தா சாமானிய ரூபத்திலேயே இங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி, இந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கணும். சத்தா சாமானிய ரூபம்ன்றதுக்கு எப்படி சொல்றாருன்னா, நம்ம மூலத்தை வச்சுட்டே பார்த்தோம். சத்தா சாமானிய ரூபம் அப்படின்றது கேவல சைதன்யம் அப்படின்னு நம்ம எடுத்துன்னு பார்க்கணும். இந்த உபாதியை விட்டுட்டு, முதலையும் உபாதி விடணும், ஆனா உபாதியை பிடிச்சிட்டு அந்த உபாதிக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் சொல்லி இனிமே எனக்கு அந்த உபாதி வேண்டான்றது. இங்க நீங்க ஆரம்ப நிலையிலேயே உபாதி விட்டுணும். சத்தா சாமானிய ரூபேவா கரோஷி ஸ்திதிம் ஆதரா, அந்த வெறும் சைத்தன்யத்துல மட்டும் மனசை நிறுத்தி பார்க்கறதா இருந்தால் ஆதராது தற்கிஞ்சு அதிகேன இக யத்னேன, முன்னாடி சொன்னதை விட இதுக்கு பிரயத்தனம் அதிகமா வேணும். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் பிரயத்தனம் அதிகப்படுறது. மனசை வெறும் சைத்தன்யமா வச்சுக்கோ அப்படின்னா, இப்ப நம்ம ஹிருதயம்
ஹிருதயத்துல ஏதோ ஒரு பிரகாசம் இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு பிராணம் வேலை செய்யறது, மனசு புலன்கள் எல்லாம் வேலை செய்கிறது. கேனேஷிடம் பததி பிரேஷிடம் மனஹ இவைகள்லாம் சொல்லும் பொழுது அந்த உபாதிகளை வச்சுண்டு அந்த உபாதிக்கு ஆதாரமாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ அது ஓரளவு புரிஞ்சுட்டு உபாதிகளை தள்ளி விடுறது. இந்த உபாதியே இல்லாமல் நிருபாதிக ஸ்வரூபமாக நேகநானாஸ்தி கிஞ்சனா நேதி நேதி நான் சேதஸ்மாதி நேதின்னு மற்ற இடங்கள்ல சொன்னது போல எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு தள்ளி விட்டுட்டு கேவலமான அந்த ஆத்ம சைத்தன்யம்னு பாக்குறது அப்படின்னு இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி அப்ப இதுக்கு பிரயத்னம் அதிகமா வேணும். முதல்ல சொன்னதை விட இதுக்கு பிரயத்னம் அதிகமாக வேணும். அதனால சத்தா சாமானிய ரூபேவா கரோஷி ஸ்திதி மாதிர தத் கிஞ்சித் அதிகேன இக யத்னேன ஆப்னோஷி தற்பலம். இதுக்கு அடுத்தது சம்யுக்தத்தே கிருத தியான. சைத்தன்யத்தை சைத்தன்யம்னு கூட இல்லை, பிரதிபோத விதிதம் மதம்னு கூட கிடையாது, வெறும் சைத்தன்யமாக சம்யுக்தத்தே கிருத தியான, வெறும் கேவல சைத்தன்யமாக இதாவே எதிர்ஷ்டசி. இது மனசுல எந்த விதமான கல்மஷமும் இல்லாமல். இப்ப நம்ம இது எப்படி இருக்கோம் அப்படின்னா சுஷுப்தியில அப்படிதான் இருக்கும். ஆனா அஞ்ஞானம் இருக்கு. சுஷுப்தியில அஞ்ஞானம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்ப நான் தியானம் பண்ணும் பொழுது ஒரு மூர்த்தியை மனசுல வச்சுட்டு குருபதேச ரீதியாக இப்படில இருந்து இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இதுக்கு மந்திரம், இந்த மந்திர பிரதிபாத்தியம் தேவதை இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு மூர்த்தியை மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சைத்தன்யம்னு கொண்டு போறதுன்னு ஒரு பிரக்கிரியை வச்சுருக்காரு. இது மனசை பண்ணக்கூடியதான காரியங்கள் அதிகம். ஆனா மனசுக்கு காரியம் பண்ணியே பழக்கமா இருக்கிறதுனால அதே விதமா போறது. அதனால இது சுலபம். புத்தகத்துல படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அனுஷ்டானத்துக்கு இதுதான் சுலபம். அப்படி இல்லாமல் வேதாந்த வேத்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டு ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அது போல பண்றது, இந்த தகர வித்தியை இவைகள்லாம் இருக்கிற போல பண்றது அப்படின்னா தகர வித்தியை சகுனத்துக்கு நிர்குணத்துக்கு அதே போல அது பண்றதா இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் பிரயத்தனம் அதிகமா பண்ணணும். ஏன்னா அவரே கிஞ்சித் அதிக என்னன்னு போட்டுட்டார். இது ரொம்பவும் கஷ்டம். அப்படின்னா எந்த ஒரு உபாதியும் இல்லாமல் ஆத்மாவை தவிர வேற எதுவுமே இல்லாமல் கேவல ஆனந்த ஸ்வரூபமாக தூக்கத்துல எப்படி நம்ம ஆத்மா பாக்குறோமோ அது போல பார்க்கணும். ஆனா தூக்கத்துல அஜ்ஞானம் இருக்கு, இங்க அஜ்ஞானம் இல்லை. அதனால சம்யுக்தத்தே கிருதஞான நிதாடி எதிர்ஷ்டசி தத் யத்னேன அதிகேன உச்சைஹி ஆசாதயசி கர்த்தலம். அது உச்சை, அது அதிகமான யத்னம் இருக்கு. உச்சைக ஆசாதயசி, சீக்கிரமாக அந்த பதத்தை நீ அடைவாய். வாசனா சம்பரித்தியாகி எது யத்னம் கரோஷி போகம். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படையா வாசனா சம்பரித்தியாகம், வாசனையை விடுறதுதான் எது யத்னம் கரோஷி போகம். இதெல்லாம் நீ பண்ணுவேயான வாசனையை விடுறதுக்கு நீ முயற்சி பண்ணியானால் இதெல்லாத்தையும் நீ அடையலாம். யாவத்து சரி, வாசனையை விடுறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் முக்கியமான விஷயத்த சொல்ற. இது வரைக்கும் அந்த மௌ கேட்டுட்டே வந்திருக்கோமே, ஒண்ணு ஒரு கேட்கற வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா தொடர்ந்து புரியல. என்கிட்ட ஒருத்தர் அப்படிதான் சொன்னார். அன்னபூர்ணா உபனிஷத் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. கேட்கற வரைக்கும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணும் புரியல அப்படின்னா நம்ம தொடர்ந்து படிக்கலாம்னு அர்த்தம். ஆனா நான் எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட, அது எல்லாத்தையும் சாரமா இந்த இடத்துல சொல்றார். யாவத் விலீனம் நமன தாவத் வாசனா க்ஷய. மனசு எப்ப ஒருங்கலையோ, எது வரைக்கும் மனசு ஒருங்கலையோ அது வரைக்கும் வாசனா க்ஷயம் இல்லை, வாசனை போகாது. மனசுல என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் வாசனைகள் அழியாது. நக்ஷீனா வாசனா யாவது, வாசனை குறையல, சித்தம் சித்தம் தாவல்ல சாமியதி. அப்போ மனசு எண்ணங்கள் உடனே, சித்தம்னா எண்ணங்கள் எடுத்துக்கோங்க. சித்தம் தாவது சாமியதி, அந்த சித்தமானது ஒடுங்காது. வாசனை போகலைன்னா யாவது விலீனம் நமன, மனசு லயத்தை அடையலைன்னா வாசனைகள் குறையாது. வாசனை குறையலைன்னா சித்தம் ஒடுங்காது. ந சாமியதி யாவது ந தத்துவ விஞ்ஞானம். சரி, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? யாவது ந தத்துவ விஞ்ஞானம் தாவது சித்த சமஸ்குத. தத்துவஞானம் இல்லை அப்படின்னா சித்தம் எப்படி அடங்கும்? மனசுல தத்துவம், அதாவது சித்தத்தை உபசமனம் பண்றதுக்கு தத்துவ ஞானம் தான்.
எதுக்காக எப்ப பார்த்தாலும் உபனிஷத் படிக்கணும், பாஷ்யம் படிக்கணும், நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா இது பண்ணாதான் மனசுக்கு சித்தத்துக்கு ஒரு உபசாந்தி கிடைக்கும். மனசு கொந்தளிச்சுட்டே, அந்த சித்தமானது கொந்தளிச்சுட்டே இருக்கிறது நிற்கும். இங்க சித்தம்னு நான் சொல்றதுன்னா புதுசா எண்ணங்களை உருவாக்கக்கூடிய வஸ்துவுக்கு சித்தம்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கு. நீ மனசு அடக்கணும், எப்படி அடக்க முடியும்? எண்ணம் வராத சமயத்துல மனசு அடங்கலாம். இது எப்படி முடியும்? சில சமயம் நமக்கே ஒரு தந்திரா அப்படின்னு சொல்லுவார், போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையோ. எதுவுமே யோசிக்காம கொஞ்ச நேரம் உட்கார தோணும். இல்ல ரொம்ப அத்தியந்த துக்கம் உண்டாகும், அப்பவும் அந்த மாதிரி ஆகும். ஒரே விஷயத்தை பத்தி நினைச்சுட்டு துக்கத்தையே நினைச்சுட்டு இருக்கும்போது மற்ற விஷயங்கள்ல மனசு போகாது. அதே போல பக்தி அதிகமா இருக்கும் போதும் போகாது. அப்ப எண்ணங்கள் குறையும் போது மனசை அடக்கிறதுன்றது முடியும். சங்கீதத்துல அதுக்காக தான் சொல்றது, கலைகள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அது போல இந்த எண்ணங்கள், சித்தம்ன்றது எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியதான கருவின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாருங்க, யாவது ந சித்தோபசம ந தத்துவ வேதனம். இப்ப தத்துவ விஞ்ஞானம் எப்படி வரணும்? தத்துவ விஞ்ஞானம் இல்லைன்னா யாவது, நான் 79வது படிக்கிறேன், யாவது ந தத்துவ விஞ்ஞானம் தாவத் சித்த சமஸ்கிருத. சரி, தத்துவ விஞ்ஞானம் எப்ப வரும்? யாவது ந சித்தோபசம ந தாவத் தத்துவ வேதனம். மனசுல எண்ணங்கள் உருவாறத குறைக்கலன்னா தத்துவ ஞானம் எப்படி புரியும்? புத்தகம் கையில எடுத்து வைக்கும் போது நான் அதை பண்ணலையே, இது பண்ணலையே, நம்ம இது பண்ணிருக்கோமே, அது எதையோ பத்தி நினைச்சிட்டு கையில புத்தகம் எடுத்து வச்சுக்கிட்டா வராது. பாடத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் வெளியில விட்டு வரணும். என் குரு சொல்லுவார், அங்க வெளியில இருக்க குப்பையெல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்வார். நம்ம இங்க பாடத்துக்குன்னு போயிட்டோம்னா நமக்கு என்ன கவலை இருந்தாலும் வெளியில விட்டுட்டு போகணும். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாடம் கேட்கும்போது என்ன வேணும் ஆகிட்டு போகும். அந்த மாதிரி யாவது சித்தோபசம என்ன தாவத் தத்துவ வேதம். புத்தகம் படிக்கிறதுக்கு பாஷ்யத்துக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்குறேன். அந்த 3/4 மணி நேரம் ஆச்சாரியாளுக்கு கொடுத்துடணும். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற வாழ்வையோ இல்ல நமக்கு என்னைக்கோ யாரோ பார்த்துட்டு போன வாழையோ அதெல்லாம் பத்தி அவளெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. அந்த 3/4 மணி நேரம்னா 3/4 மணி நேரம் முழுசா பாஷைக்காரருக்கு கொடுத்துடணும். அவர் எதிர்க்க உட்கார்ந்து இருக்காரு நமக்கு. அந்த ஒரு பக்தியோட அவருக்கு முழுக்க சரணாகதி பண்ணி அவரை தவிர, அவர் சொல்ற வார்த்தையை தவிர எதையும் நான் மனசுல வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்தா புத்தகம் புரியும். இது படிக்கும்போது எனக்கு அது தெரியலையே, நான் ஏன் இன்னைக்கு சின்ன வயசுலயே படிச்சிருக்கணும், இது பண்ணா நமக்கு இனிமே இந்த வயசு மேல வருமா, நம்மளுடைய குறைகளை பத்தி மட்டுமே நினைச்சிருந்தோமே. ஆனால் இதுக்கே இவ்வளவு நேரம் வருது, நாளைக்கு அது என்ன பண்ண போறேன், வேண்டவே வேண்டாம். அந்த ஒரு 10 வரி படிக்கிறேன்னா 10 வரி அவ்வளவுதான். யாவது ந சித்தோபசம ந தாவத் தத்துவவேதம், யாவத் ந வாசனாநாச தாவத் தத்துவாவகமஸ்குத. வாசனைகள் போலன்னா எண்ணங்கள் எப்படி குறையும்? வாசனைகள் போலன்னா அப்ப தத்துவ ஞானம் வராது. இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வர, இது சுழல் சொன்னதே சொல்றாரு இல்ல, மாத்தி மாத்தி சொல்லிட்டு வர்றாரு. யாவத் ந தத்துவ சம்பிராப்தி ந தாவத் வாசனாட்சய. தத்துவ ஞானம் இல்லைன்னா வாசனைகள் போகாது. அதனால என்ன பண்ணணும்? தத்துவ ஞானம் மனோநாச வாசனாட்சய ஏவச்ச வித காரணதாம் கத்வா துஸ்சாதானி ஸ்திதான்யதா. தத்துவ ஞானம்னு ஒண்ணு தெரியும் எல்லாருக்கும். மனோநாச, மனசை மொத்தமா நாசம் பண்றது. வாசனாட்சய, இது 3 மிதக காரணதான். ஒண்ணுத்துக்கு பரஸ்பரம் மிதகன்னு மியூச்சுவல். தத்துவ ஞானம் மனோநாசத்துக்கு காரணம், மனோநாசம் தத்துவ ஞானத்துக்கு காரணம். மனோநாசமானது வாசனாட்சயத்துக்கு காரணம், வாசனாட்சயம் மனோநாசத்துக்கு காரணம். வாசனாட்சயம் தத்துவ ஞானத்துக்கு காரணம், தத்துவ ஞானம் வாசனாட்சயத்துக்கு காரணம். இப்படி வச்சுக்கணும். இது 3 பரஸ்பரம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு காரணம் ஆகுது, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு காரியமா இருக்கு. நிதக்காரணதாங்கத்வா துஸ்சாதானி ஸ்திதான்யத. அப்படி இல்லைன்னா அந்யத துஸ்சாதானி ஸ்திதானி. இப்படி இல்லைன்னா இவைகளை நான் ஒண்ணுத்தை மட்டும் சாதிக்கிறேன், வாசனையை மட்டும். வாசனை எப்படி போக கிடைக்கிறது? தத்துவ ஞானமும் வேணும், மனோநாசம் வேணும். மனோநாசம் இது 2 வேணும், இது 3மே வேணும். எனக்கு நான் இத்தனை நாள் படிச்சிருக்கேன், புரியலையே. மனோநாசம் இல்லை, வாசனாட்சயம் இல்லை, இப்படிதான் வச்சுருக்கணும். இதற்காரணதாங்கத்தோ துஸ்சாதானி ஸ்திதான்யத. போகேச்ச. சரி, இது எப்படி சம்பாதிக்கணும்? போகேச்சான் தூரதா திரயமேதது சமாச்சார. ஒண்ணும் இல்ல, போகத்துல
மனசுல இருக்கிற இச்சைய தூரத்தை தெப்பா விட்டுரு. மூணுத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இரு. வாசனாட்சய விஜான மனோநாசா மகாமதே சமகாலம் சிராபியஸ்தா பவந்தி பலதாமதா. இது மூணும், வாசனாட்சயம், விஜயானம் தத்துவஞானம், மனோநாசா, இது மூணு சேர்ந்து பகுவச்சனம். அதனால மனோநாசா ஏ மகாமதே கிருஷ்ண கூப்பிட. சமகாலம் சிராபியஸ்தா, மூணு சமகாலம் அபியாசம் பண்ணணும். சிராபியஸ்தா ரொம்ப நாள் அபியாசம் பண்ணா பவந்தி பலதாமதாக, இவைகள் பலத்தை கொடுக்கக்கூடியவைகளாக ஆகும். திரு ஏது சமபியஸ்தை ஹிருதய கிரந்தயோ திருடாக நிஸ்தேஷனேவ திருப்தி திசச்சேதா குணா இவ. ஏபிஹி திரிபிஹி சமபியஸ்தைஹி, நன்றாக அபியாசம் செய்யப்பட்ட இந்த 3 நாள் திருடா ஹிருதய கிரந்த திருப்தி நிஸ்தேஷமேவ. அந்த திருடமா ஹிருதய கிரந்தி, முன்னாடி பார்த்த ஹிருதய கிரந்திகள்னா என்னன்னு, அவைகள் நிஸ்தேஷமேவ மிச்சம் மீதி இல்லாமல் திருப்தியந்தி, அது அறுபட்டு விடுகிறது. திசச்சேதாது குணா இவ. அந்த கயிறு வந்து எப்படி பண்ணிருக்காங்க, அந்த தாம கயிறுலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா நூல் ஒரு இழையா போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தானே இருக்கும் அந்த கயிறுலாம். அதுல ஒவ்வொரு நூலா நம்ம வெட்டிட்டே வந்தோம்னா மொத்த கயிறும் அறந்து போகும். அது போல திசச்சேதா குணம்னா கயிறு, அந்த திசம் தான் அதுல இருக்கக்கூடியதானே இழை. ஒவ்வொரு இழையா தனித்தனியா வெட்டிட்டு வர அந்த கயிறை போயிடும். அது போல ஹிருதய கிரந்திகள் போயிடும். எப்ப பண்ணா 3த்தையும் தனித்தனியா சேர்ந்து, தனித்தனியால 3த்தையும் சேர்த்து அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். வாசனா சம்பரித்தியாகதமம் பிராண நிரோதனம் விது தத்துவவித தஸ்மாதத்யேவம் சமாஹரே. இந்த வாசனைகளை விடுறதுக்கு அதுக்கு சமமாக இன்னொரு சாதனம் சொல்லியிருக்கு. என்ன? பிராண நிரோதனம். பிராணனை அடக்கிறது. விதுகு பிராண நிரோதனம் விதுகு. யாரு? தத்துவவித தத்துவஞானிகள் அதையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. தஸ்மாதத்யேவம் சமாஹரே. இல்ல நீ அதுல இருந்தாவது நீ ஆரம்பிச்சுக்கோ. தஸ்மாதபி அக்காரணத்தினாலாவது ஏவம் சமாஹரே, பிராணனை நீ அடக்குவாயாக. வாசனா சம்பரித்தியாக சித்தம் கச்சதி அசித்ததாம் பிராணஸ்பந்த நிரோதாச்ச இதேச்சதி ததாது. இந்த வாசனா சம்பரித்தியாக வாசனைகளை விடுறதுனால சித்தமானது அசித்ததாம் தன்னுடைய காரியத்தை விட்டுவிடும், எண்ணங்களை கிளப்பிட்டே இருக்காது. பிராணஸ்பந்த நிரோதாச்ச, அது எப்படி வரலாம்? பிராணஸ்பந்த நிரோதத்தினாலையும் அது வரும். இதேச்சதி ததாது. உனக்கு ஒண்ணு வாசனைகளை விடணும். வாசனைகளை விடணும், இது 3த்தையும் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்? வாசனாட்சயம், மனோநாசம், தத்துவஞானம். இது பண்ணாதான் அந்த வாசனா பரித்தியாகம், மனசுல எண்ணங்கள் இல்லாமல் போகும். ஒண்ணு அது பண்றதுன்னா அது 3த்தையும் பண்ணு. இல்லைன்னா பிராணனை நிரோதனம் பண்ணு. பிராணஸ்பந்த நிரோதாச்ச, இது 2த்துல எது ஒன்னா பண்ணலாம். எதேச்சதி ததாக, உனக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை பண்ணு. பிராணாயாம திருடாபியாசை யுக்தியாச குருதத்தையா ஆசன அசன யோகேன பிராணஸ்பந்தோ நிருத்தியதே. பிராணாயாம அபியாசை, பிராணாயாமத்தை திருடமா அபியாசம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு எப்படி சொல்ற? யுக்தியாச குருதத்தையா, அதுக்கு யுக்தி குரு சொல்லி கொடுத்துருக்க. குரு சொல்லி கொடுத்ததான யுக்தி. எப்படி அந்த பிராணன்னா என்ன, அது எப்படி பண்ணணும், அந்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தகுதிகளை வர வச்சுக்கணும், பிராணாயாமம் பண்ணும்போது தோஷம் வந்தா என்ன பண்ணணும், இவைகள்லாம் குரு சொல்லி கொடுத்த விதமாக பண்ணா குருதத்தையா. அதுக்கு என்ன யுக்திகள் சொல்லியிருக்க? ஆசனம். அப்படித்தானே யோக சாஸ்திரத்தில் சொல்ற. யம நியம ஆசன பிராணாயாமம் இவைகள் சொல்ற. அதனால இது ஆசனம் சொல்ற. அசன யோகேன, அசனம்னா சாப்பிடுறது. அசன யோகேன அளவோடு சாப்பிடுறது. எப்ப சாப்பிடணுமோ அப்ப சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணுமோ அது, எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுறது. அது ஆகாரமே நமக்கு ஆகார சுத்தம் தத்துவ சுத்தி. ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னா அது தத்துவம், மனசு சுத்தமாகும். தத்துவ சுத்தம் துருவாமதி. மனசு சுத்தமா இருந்ததுன்னா நம்மளுடைய துருவாமதி நிச்சலமான புத்தி கிடைக்கும். துருவாயாமத்தியா கிரந்தினாம் யுத்தமோக அப்படின்னு உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. அதனால ஆகார சுத்தின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆகாரம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா ஹைஜீன் வச்சிருக்கோம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஆகாரம் சாப்பிட்டா சரீரத்துக்கு வியாதி வராமல் இருக்குமோ
இல்ல வியாதி வரத்துக்கு காரணமான தோஷத்துக்கு ஹைஜீன் இல்லைன்னு சொல்றாரு. அதே போல ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் ஒண்ணு இருக்கு. ஆகாரம் அதுக்கும் வழிபடும். சிலதெல்லாம் சாப்பிட்டா மனசுல கெட்ட எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னு யோக சாஸ்திரத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் ஆச்சாரம்னு சில விவகாரங்கள்லாம் வந்திருக்கு. அது நம்மளால புத்தி சக்தினால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடியதான வைரஸ் பாக்டீரியா எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போதான் புது கருவி வந்திருக்கு, கண்டுபிடிச்சா நம்ம அது நியாயமாகவும் இருக்கு. அதனால அது பரிகாரம் பண்ணா நமக்கு வியாதி இல்லை, அது சேர்ந்ததுன்னா வியாதி வருது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை பாக்டீரியா எல்லாம் இல்லையா? அப்போ இருந்தது, ஆனா அவளுக்கு அந்த பேர் தெரியல, என்னமோ ஒத்துக்கல அப்படின்னு வச்சிருந்தா. அதுக்காக எனக்கு இது கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக நம்ம தெரியவா சொன்ன ஆச்சாரத்தை விட்டுற முடியாது. அதுக்குதான் சொல்ல வரேன். சயின்ஸ்ன்றது ஓரளவுக்கு இருக்கு. இவ யோக சாஸ்திரத்துல சயின்ஸ் அப்பாற்பட்ட சில விஷயங்களை பேசியிருக்க. அதான் ஆசனம், அப்புறம் அசன யோகி. அந்த அசனமே ஒரு யோகம். யுக்தாகார விஹாரஸ்ன்னு கீதையில பகவான் அதுதான் சொல்றாரு. பிராணஸ்பந்தோ நிருத்தியதே. நம்ம வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னுவா தமிழ்ல. எப்படி இருக்கணுமோ அது போல இருந்தா அதுவே ஒரு யோகம். நிசங்க விவகாரத்வாது பவபாவன வர்ஜனாத் சரீர நாச தர்ஷித்வாது வாசனான பிரவர்த்ததே. இந்த பிராணஸ்பந்த இந்த யோக மார்க்கத்துல குரு சொல்லி கொடுத்த வழியாக பிராணாயாமங்களை அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு யமநியமாதிகளுக்கு அதுக்கு அடிப்படையா இருக்கிறது. அந்த யமநியமத்துக்கு தான் ஆசன அசன யோகேன்னு சொன்னார். பிராணஸ்பந்தோ நிருத்தியதே. அது பண்ணும்போது நிசங்க விவகாரத்வார். யோக விவகாரம் பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா பற்று இல்லாம பண்ணணும். நிசங்க விவகாரத்வார் பாவன வர்ஜனா. இந்த சம்சாரத்தை பத்தி எப்பவும் நினைச்சுட்டே இருக்கக்கூடாது. அதற்கு ஊர்ல எல்லாரும் நம்ம சரீரத்திலேருந்து பிராணம் போகாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம அக்கறை எடுத்துக்கணுமோ அந்த அளவு தான் அக்கறை எடுத்துக்கணும். அதுக்கு மேல நீதிலாம் பகவான் பார்த்துட்டு போறாருன்னு விட்டணும். சரீர நாசம் அப்படி இருந்தாலும் சரீரம் நாசமாறுது, இது அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிறதுனால வாசனான பிரவர்த்ததே பிராணப்பவன ஸ்பந்த சித்தஸ்பந்த சயேகி. இந்த பிராணஸ்பந்தம் இருக்கே, பிராணபவன ஸ்பந்த, பிராணன் வாயுனுடைய அசைவு இருக்கே, அதுதான் மனசனுடைய அசைவு. பிராணபவன ஸ்பந்த சித்தஸ்பந்த சயேகி. அதனாலதான் நமக்கு அத்தியதிகமான துக்கமோ சுகமோ வந்ததுன்னா மனசு கொந்தளிக்கும் போது மூச்சு தடப்படும். சயேகி பிராணஸ்பந்த ஜெயே யத்ன கர்த்தவ்ய தீமதா உச்சகைகி யத்ன கர்த்தவ்ய. தீமானா இருக்கக்கூடியவன் இந்த பிராணஸ்பந்தத்தை ஜெயிக்கணும். யத்ன கர்த்தவ்ய ந சக்தியே மனோஜெய்தும் வினா யுக்தி அனிந்திதான். மனசை யுக்தி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு சாதனம், யோக சாஸ்திரத்தில் சொன்னதோ வேதாந்தத்துல சொன்னதோ பக்தி மார்க்கத்துல சொன்னதோ ஏதாவது ஒரு யுக்தியை பிடிச்சிட்டு இதனால இப்படி இருக்கு, அதனால நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, குரு சொல்லி கொடுத்த யுக்தியை ஏதாவது ஒரு விதமா பிடிச்சிட்டு சுத்தான சம்விதம் ஆசிரித்து சுத்தமான அந்த சம்வித்தை பிடித்துக் கொண்டு வீதராக இரோவக பற்றற்று ஸ்திரமாக இருப்பாய். சம்வேத்திய வர்ஜிதம் அனுத்தமம் ஆத்தியமேகம் சம்வித்பதம் விகலனம் கலையன் மகாத்மன் பிரத்யேவ கஷ்ட கலனாரகித கிரியாந்து குர்வன் அகஸ்திர பதவேத்திய சமோதித ஸ்ரீ. அழகான மந்திரமா இருக்கு, ஸ்லோகமா இருக்கு. எப்படி அர்த்தம் சொல்றது? சம்வேத்திய வர்ஜிதம், அந்த வேத்தியம்னா அறியக்கூடிய பொருள், அவைகள் இல்லாதது சம்வேத்திய வர்ஜிதம். அனுத்தமம், அதை விட உயர்ந்தது இல்ல. ஆத்தியம் தெரியும். ஏகம் சம்வித்பதம். விகலனம் கலையன், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதை நினைத்து. ஏ மகாத்மன் திருப்தியேவ திருஷ்ட, எங்கேயும் போகாது, உங்க ஹிருதயத்துல இரு. நான் எங்கேயும் மலைக்கு போனோமா அந்த கோயிலுக்கு போனோமா அதெல்லாம் இல்ல. திருப்தியேவ திருஷ்ட கலனாரகித, மனசுல எண்ணங்கள் இல்லாமல். கிரியாந்து குருவன், வேலை பண்றதுன்னா பண்ணிக்கோ, ஆனா அகஸ்திர பதமேத்திய, நான் கர்த்தான்ற எண்ணம் இல்லாம என்ன வேணா பண்ணட்டும். சரீரம் ஏதோ பண்ணிட்டு போகுது, நான் அது இல்ல. இப்ப அப்படிதான் பண்றேன். ஊர்ல பேசிட்டே வண்டி ஓட்டுறாளா இல்லையா, பாட்டு பாடிக்கிட்டே மற்ற காரியம் பண்ற இல்லையா, பாட்டு கேட்டுட்டு ஏதோ ஒண்ணு பண்றது, இன்னொருத்தரோட பேசிட்டு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். மனசு ஒரு இடத்துல இருக்கு, சரீரம் வேற காரியம் பண்றது. அவளால எப்படி பண்ண முடியும்? நம்மளே தான் பண்றோம். அவா நீ ஏன் சொன்னோம், நம்ம அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேலை பண்ணிட்டு இன்னொரு வேலை பண்றோம். சரீரம் ஒரு வேலை பண்றது, 2 பேர் பேசிட்டே நடந்து போறாரு. அதுக்கப்புறம் ஐயோ அந்த கடை வரும்போது ஞாபகப்படுத்துன்னு சொன்னானே அப்படின்னா பேச்சு சுவாரத்துக்கு அந்த கடையை தாண்டி தான் போயிருக்காரு.
கண் அந்த கடையை பார்த்துருக்கு, மனசு அங்க இல்ல, நமக்கு நடக்கிறதா இல்லையா? அப்ப மனசு செலுத்தி தான் கர்மாவை பண்ணணும்னு இல்லை. அதனாலதான் சில சமயம் நம்ம என்ன சொல்றோம், கவனிச்சு வேலையை நல்லா கவனமா பண்ணு அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்தே தெரியாது கவனம் இல்லாமையும் வேலையை பண்ணலாம். சம்சாரம் முழுக்க கவனம் இல்லாம பண்ணு, கேர்லெஸ்ஸா பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். தேவ திஷ்ட கலனாரிகிட்ட இதெல்லாம் ரொம்ப சொல்லவும் முடியாது, நம்ம பண்ணி பார்த்தாதான் தெரியும். கிரியாந்து குருவன் அகற்று பதம் ஏற்ற சமோதித ஸ்ரீ, அந்த சமம் அதனால ஏற்பட்டதான ஸ்ரீ அந்த ஒரு சிறப்பை பெறுவாயாக. மனாகவி விசாரேட ஏதச ஸ்வஸ்ய நிகிரக. மனாகவி கொஞ்சம் விசாரம்னு கொஞ்சம் ஆரம்பிச்சா கூட போறோம். ஏதச ஸ்வஸ்ய நிகிரக, தன்னுடைய மனசை நிகிரகம் பண்றதுனால புருஷேர கிருதோ ஏன தேனாத்தம் ஜன்மன பலம். கொஞ்சமாவது விசாரம் பண்ணும். மனாகவி விசாரேன, இது என்ன இந்த ஆத்ம விசாரம்ன்றது பண்ணவே இல்லை அப்படின்னா ஜன்மாவே வீண். ஏதோ கொஞ்ச அளவு விசாரம் பண்ணிருக்கேன், நான் ஏதோ தெரிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கேன், ஓஹோன்னு ஒன்னும் பெருசா பண்ணல, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். மனாகவே விசாரேன சேதச ஸ்வஸ்ய நிகிரக. விசாரம் பண்ணும் போது மனசு அடங்குறதா பாருங்க. அடங்கிட்டுனா இந்த ஜன்மன பலம் ஆப்தம், இந்த பெருமை பயனை அடைந்து விட்டோம். புருஷேன கிருதோயேன தேனாப்தம் ஜன்மன பலம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறார். 4வது அத்தியாயம் ஆயிடுத்து. இதுக்கு மேல அந்த சன்னியாசத்தை பத்தி சொல்லிட்டு வர. சன்னியாசம்னா அந்த ஆசிரம ஸ்வீகாரத்துக்கு இல்ல. இப்ப நம்மளே சன்னியாசத்தினாலதான் இதெல்லாம் வருதுன்னு பாக்குறோம். அதாவது சங்கத்தை விட்டாதான் எல்லாம் வருதுன்னு. ஆனா சங்கத்தை விட்டு போறதுக்கு முடியல. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அங்கன்றது வெளியில இல்ல, உள்ள இருக்கு, நம்ம மனசுல இருக்கு. மனசுல விட்டுடலாம் அப்படின்றத எப்படி சொல்ல போறாருன்னு மேல பார்த்து அடுத்து வரலாம்.